அந்த ரெக்கார்ட்ஸ்ல எல்லாமே இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது தான் ஷேரோட பிரைசிங்காவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜெனரலா இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது ரூ. 1 ரூ. 2 ரூ. 10 இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச்ல வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10 அதோட ஐபிஓ பிரைஸ் வந்து ரூ. 150 இருக்கு. சோ இந்த ஃபேஸ் வேல்யூக்கும் ஐபிஓ பிரைஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த ஃபேஸ் வேல்யூ விட அதிகமா எவ்வளவு பிரைஸ் இருக்கும், அதாவது ரூ. 150 ஐபிஓ பிரைஸ். சோ ரூ. 140 இந்த பிரைசிங்கோட பிரீமியம், அதாவது இந்த கம்பெனியோட சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இந்த பிரீமியம் வந்து கிடைச்சிருக்கு, இந்த ரூ. 140. சோ இது வந்து வாலடைலா இருக்கும் டிமாண்டை பேஸ் பண்ணி. ஆனா ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒரு புக் வேல்யூ, இது வந்து பிக்ஸடா அந்த சேமா தான் இருக்கும் எப்பவுமே. சோ இந்த ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறது கூட இந்த ஃபேஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்ப கம்பெனி வந்து ஒரு 30% டிவிடெண்ட் கொடுக்குது நினைச்சாங்கன்னா ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ. சோ இந்த கம்பெனி வந்து ரூ. 3 வந்து டிவிடெண்ட் வர கொடுப்பாங்க. சோ இதே மாதிரி தான் ஒரு போஸ்ட் இஷ்யூ கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு, அதாவது ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பெனியோட மதிப்பை கால்குலேட் பண்றதுக்கு ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒரு பிக்ஸட் வேல்யூ, ஒரு கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுவே இந்த மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி வாலடைலா இருக்கும். சோ மார்க்கெட் பிரைஸ்க்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது.